பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடந்து வந்த பாதையை மிக சுருக்கமாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காமராஜர் அவர்கள் 1903 வருடம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். சின்ன வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அவங்க அப்பா இறந்த காரணத்தினால அவங்க அம்மா பிள்ளைங்களை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில் காமராஜர் பிறக்கிறார் இல்லையா? அவங்க அம்மா அவங்க கிட்ட இருந்த சின்ன நகைகளை வித்து தன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரும்போது அதுவும் இல்லாம ஆகுது. பெருந்தலைவர் காமராஜர் சிறிய வயது, பள்ளிக்கூடம் போக முடியாத சூழ்நிலை. புரிஞ்சு கொண்ட காமராஜர் சிறு வயசுலயே தன்னுடைய மாமாவோட துணிக்கடையில வேலைக்கு சேர்றார். குடும்பத்தின் சூழ்நிலையை புரிந்து பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு சிறு வயதிலேயே வேலைக்கு சேர்ந்து எந்த ஒரு சிறுவன் தன் வீட்டை கவனித்துக் கொண்டானோ அந்த சிறுவன் தான் பெரிய மனிதனாக வளர்ந்த பிறகு இந்த நாட்டை தன் தோளில் சுமந்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் சின்ன வயசா இருக்கும் போதே காமராஜர் வரதராஜ நாயுடு, கல்யாண சுந்தர முதலியார், ஜார்ஜ் ஜோசப் போன்ற தேச தலைவர்களுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டார். அதன் காரணமாகவே தன்னை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டாரு பெருந்தலைவர் காமராஜர். தன்னுடைய 16வது வயதுல உப்பு சத்தியாகிரகம் 1930 பங்கு கொண்டு சிறையில சென்ற முதல் சிறைவாசம் அதுதான். அடுத்த ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். இது உப்பு சத்தியாகிரகத்தை முன்ன நின்று இந்தியா முழுவதும் நடத்தியவர் மகாத்மா காந்தி அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க காமராஜர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அத்தனை போராட்டங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். ஒத்துழைமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம் உட்பட அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இப்படி இருந்த காமராஜரின் பயணம் மாறத் தொடங்கியது. எப்படி தெரியுமா? காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தியுடன் ஏற்பட்ட நட்பு, அதன் காரணமாக 1936 காங்கிரஸ் செயலாளராக காமராஜரை நியமித்தார் சத்தியமூர்த்தி அவர்கள். இப்படி வருடங்கள் உருண்டோட சத்தியமூர்த்தி அவர்களும் சுதந்திரத்திற்கு முன்பே மறைந்தார். 1953ஆம் ஆண்டு ராஜாஜி பதவி விலக காங்கிரஸில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தமிழ்நாட்டில் அன்று பிறந்தது. காங்கிரஸ் கட்சியினர் மக்கள் ஆதரவு மிகவும் பெரிதாக இருந்த காமராஜர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லப்பட்ட வந்த நேரத்தில் காமராஜர் அவர்கள் அதை ஏற்க மறுத்தார். ஏனென்றால் அவருக்கு பதவி மேல் என்றும் ஆசை இருந்தது கிடையாது. மக்களின் ஆசைக்கிணங்க, கட்சியினுடைய வற்புறுத்தலுக்கிணங்க காமராஜர் அந்த பதவி ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஆட்சியில் வந்தவுடன் முதல் செய்த காரியம் என்ன தெரியுமா? மூடப்பட்டிருந்த 6000 பள்ளிக்கூடங்கள் திறக்கிறார். அது மட்டுமின்றி 17,000 பள்ளிக்கூடங்களையும் புதிதாக கட்டி கொடுத்தார் அந்த படிக்காத மேதை. அந்த படிக்காத மேதை தான் கல்வி கண் திறந்த தந்தை என்று தமிழ்நாட்டில் போற்றப்படுகிறார். காமராஜர் ஆட்சி அமைத்தவுடன் அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் பக்தவத்சலத்தையும் தன்னுடைய அமைச்சரவையில் அமைச்சராக்கி அழகு பார்க்கிறார். தேசத்தின் பிள்ளைகள் ஒரு முறையாவது சாப்பிட்டால்தான் கல்வி கற்க முடியும், அவர்கள் பிற்காலத்தில் பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் மதிய உணவு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே. தன்னுடைய ஆட்சி காலத்தில் 7% இருந்த கல்வியை 36% மாற்றியவரும் காமராஜர் அவர்கள்தான். அவர் பள்ளிக்கூடங்களை மட்டும் திறக்கவில்லை, பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள், விவசாயிகளை ஊக்குவித்தார். எண்ணேற்பட்ட வேலைகளை அவர் செய்தார். பாரதமிகு மின் நிறுவனம், நெய்வேலி நிலக்கர சுரங்கம் 1956 நிறுவப்பட்டது. 15 அணைகள் கட்டி கொடுத்திருக்கிறார். மணலி சுத்திகரிப்பு நிலையம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நிலக்கரியில் புகைப்பட சுருள் தொழிற்சாலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். மேட்டூர் காகித தொழிற்சாலை போன்ற பல்வேறு திட்டங்களை காமராஜர் முதல்வராக இருக்கும்போது மட்டுமே செயல்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி காலங்கள் உருண்டோட தமிழ்நாட்டில் 9 வருட பொற்கால ஆட்சி கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். இப்படி இருக்க தன்னுடைய முதல்வர் பதவியை 1963ஆம் ஆண்டு ராஜினாமா செய்தார். ஏன் தெரியுமா? இளைஞர்களுக்கு வழிவிடும் நோக்கத்திலும் தான் ஒதுங்கிக் கொள்வதாக அறிவித்தார். தான் கட்சி பணிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்தார் பெருந்தலைவர் காமராஜர். இருக்கின்ற சமயத்திலே பதவியை உதறி தள்ளியவரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே. அது மட்டுமின்றி நேருவின் மறைவிற்கு பின் இந்தியாவிடம் 2 பிரதமரை உருவாக்கி கொடுத்தவரும் இவரே. தன்னுடைய 72வது வயதில் 1975 அக்டோபர் 2 நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு மறைந்தார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். கடைசி வரை இந்த தேசம் என்னுடைய உயிர் மூச்சு, என் மக்களே என்னுடைய சுவாசம் என்று வாழ்ந்து மறைந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். 9 வருடம் வெண் சிறையிலும் 9 வருடம் இந்த நாட்டிற்கு பொற்கால ஆட்சியும் கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர். நாங்கள் கூறியவை சில, இன்னும் ஏராளம் அந்த ஏழை மகன் பண்ணியது. அவருடைய மறைவிற்கு பின் அவருடைய சொத்துக்களை சோதித்து பார்க்க எண்ணவர்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? வெறும் 150 ரூபாவும் சில சில்லறை காசுகளும் 10 வேட்டி சட்டைகளும் ஒரு மூக்கு கண்ணாடி மட்டுமே கிடைத்தது. நாடு கண்டுபிடித்த பொக்கிஷம், மக்கள் கண்டுபிடித்த அபூர்வ தலைவன், பல முதல்வரை உருவாக்கிய சகாப்தத்தின் சகாப்தம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
பெருந்தலைவர் காமராஜரின் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.